நெடுஞ்சாலை துறையிலையும் பொதுப்பணித்துறையிலையும் 2028 வரைக்கும் டெண்டர் போட்டு போயிருக்காங்க. எம்ஜிஆர் உயிரோட இருக்க வரைக்கும் அவர் சேர்ல இருந்து உங்க அப்பானாலே தூக்க முடியல. எலெக்ஷன் முடி ரொம்ப நம்பிட்டாங்க. அடுத்த 26க்கு இப்ப என் டிபார்ட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நெடுஞ்சாலை துறையிலையும் பொதுப்பணித்துறையிலையும் 2028 வரைக்கும் டெண்டர் போட்டு போயிருக்காங்க. அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க. கரெக்டா மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் டெண்டர் போட்டு 2028 வரைக்கும் டெண்டர் போட்டுட்டு அட்வான்ஸ் உனக்கு எல்லாம் வச்சுக்கோ, நான் தான் ஆட்சிக்கு வர போறேன். அப்ப அவங்களுக்கு என்னன்னா முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே நம்ம தான் அடுத்தது என் பிள்ளைய தூக்கி அடுத்த முதலமைச்சர் போறேன். ஒரு கடுமையான சிந்தனை வந்துருச்சு அவங்களுக்கு. ஆனா ரிசல்ட் அன்னைக்கு நெஞ்ச மட்டும் தான் பிடிச்சிக்கல, அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. உடனே அதிமுக பேச பார்த்தாங்க. அந்த கதையெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுல கூட்டணி கட்சிகளே சொல்லிட்டாங்க, நாங்க நீங்க அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து பிஜேபியோட சேர்ந்து ஆட்சி அமைக்க போகுதுன்னு கம்யூனிஸ்ட் தோழர்கள், ஐஎம்எல் தோழர்கள், காங்கிரஸ் தோழர்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க. இந்த அரசியல் ஃபர்ஸ்ட் 30 நாள் போச்சு. அடுத்த 30 நாள் நம்ம எம்எல்ஏ கிட்ட 50 கோடி கொடுக்கலாமா, 20 கோடி கொடுக்கலாமா? வேட்பாளரா இருக்கும் போதே 1 ரூபாய் கொடுத்து என் வேட்பாளரை வாங்க முடியல. எம்எல்ஏ ஆன எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கிட்ட எதிர்காலமே இல்லாத திமுக தலைவரே சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாத திமுக நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாங்களா 50 கோடி தரேன், 20 கோடி தரேன். அவங்க பக்காவா ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்ல கொடுத்துட்டாங்க. அதனால செந்தில் பாலாஜி காலையிலயும் மாலையிலும் சைன் போட்டுட்டு இருக்காரு. அப்ப நம்ம சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாதா? அடுத்த 10 வருஷம் இல்ல திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களே, எம்ஜிஆர் உயிரோட இருக்க வரைக்கும் அவர் சேர்ல இருந்து உங்க அப்பானாலே தூக்க முடியல. எழுதி வச்சுக்குவாங்க. அவர் இருக்கிற வரைக்கும் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களோட சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு ஒரு 6 மாசம் அவங்க ஒத்துக்கிறதுக்கு. அது வரைக்கும் அந்த கடல்ல மீன் இருக்கு பாத்தீங்களா, எடுத்து தரையில போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி துள்ளும் பாத்தீங்களா. இந்த 6 மாசம் துள்ளிட்டு இருப்பாங்க. அதை நம்ம கொஞ்சம் கண்டுக்கூடாது. ஒரு 6 மாசத்துல அப்படியே அமைதியா வீட்டை விட்டு வரமாட்டாங்க. அப்ப திமுக தலைவர் சட்டமன்ற உறுப்பினரா வர முடியல, சட்டசபைக்குள்ள வர முடியல.